எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களோட ஸ்ரீதர். 100 டேஸ் இந்த ஃபார்ம் vlog சீரீஸில் இன்றைக்கி நாள் 26. இன்றைக்கி நம்மளோட ஃபார்மில் முயல் பண்ணையில் என்னென்ன மாதிரியான மெயின்டெனன்ஸ் ஆக்டிவிட்டியெல்லாம் செய்கிறோம் அப்படின்றத உங்களுக்காக காட்ட போகிறோம். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், என்னோடய முயல் பண்ணையை டெய்லி க்ளீன் பண்ணுறது கிடையாது. 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி இல்லைனா மாதத்துக்கு ஒரு வாட்டி அந்த மாதிரி தான் க்ளீன் பண்ணுறோம். இது எதுக்காக இப்படி பண்ணுறோம் அப்படின்னா, முயலோட புழுக்கை விழும்போது அது கூட சேர்ந்து யூரினும் வரும். நம்ம டெய்லி புழுக்கையை எடுத்து க்ளீன் பண்ணிட்டோம்னா யூரின் ரொம்ப ஜாஸ்தியாகி ஸ்மெல் பயங்கரமாக வரும். அதுவே அந்த இடத்துல புழுக்கை இருந்துச்சுன்னா புழுக்கை பாதி யூரின் அப்சர்வ் பண்ணிவிட்டு அதில் இருக்க பாக்டீரியா அதில் ஆக்ட் ஆகிறதுனால அந்த ஸ்மெல் ரொம்ப கம்மியாக இருக்குது. இது என்னோடய அனுபவத்தில் நான் உணர்ந்தது. அதனால் நான் இதையே ஃபாலோ பண்ணிக்கிறேன். ஒரு சிலர் கீழே சிமெண்ட் தர போட்டிருந்தாங்கன்னா டெய்லி கூட்டி வாஷ் பண்ணி விடுவாங்க. நான் மண் தர வச்சுருக்கிறதுனால அந்த மாதிரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இது மாதிரி பண்ணுறதுனால டெய்லி வேலையும் எனக்கு கம்மியாகுது. தனியாளாக இந்த ஃபார்மை ரன் பண்ணுறதுனால எவ்வளோக்கு எவ்வளோ வேலைகளை கம்மி பண்ண முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம பண்ணிக்கிறோம். இந்த புழுக்கையெல்லாம் கூட்டி ஒரு ஓரமாக எடுத்து சேர்த்து வச்சுக்குவோம். அது ஒரு 2 மூட்டை 3 மூட்டை அந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் அதை கொண்டு போய் ஒரு அன்னக்கொடியாக கொண்டு போய் நமக்கு தேவையான செடிங்களுக்கு நம்ம வீசி விட்டுருவோம். இது நம்ம செடிங்களுக்கு உரமாக இருக்குது. நான் முயலை இந்த மாதிரி கூண்டில் ஆரம்பித்தப்போ டெய்லி க்ளீன் பண்ணிவிடுவேன். ஆனால் யூரின் ஸ்மெல்லு கொஞ்சம் இருக்கும், மண் தரையாக இருந்தால் கூட. ஒரு வாரம் என்னால் கொஞ்சம் வேலை ஜாஸ்தியாக இருந்தனால க்ளீன் பண்ண முடியாமல் போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா முயலோட யூரின் ஸ்மெல் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அது அப்போ தான் யோசித்தேன், இந்த மாதிரி முயலோட வேஸ்ட்டும் அந்த புல்லுங்களும் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிடுதுன்ட்டு. அதுக்கப்புறம் அதே டெக்னிக்கை ஃபாலோ பண்ணிடுறேன். இதனால் முயல்களுக்கு சுவாச பிரச்சனையும் வரதில்லை. நம்மளோட செடிங்களுக்கு பூச்சி விரட்டி தேவைப்படும் போது இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ட்ரேவை எடுத்து முயலுக்கு அடியில் போட்டு விட்டுருவேன். இதில் அது யூரின் நைட்டு போகிறது எல்லாமே கலெக்ட் ஆகிடும். காலையில் எடுத்து 100 ml 200 ml போல் வந்துடும். அதை எடுத்து கலெக்ட் பண்ணி ஒரு டப்பாவில் ஊற்றி வச்சுக்குவோம். அது 1 லிட்டர் 2 லிட்டர் வந்ததுக்கப்புறம் தண்ணியில் கலந்து செடிங்களுக்கெல்லாம் அடிச்சிருவோம். மழை பெய்யும் போது இது கலெக்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா சாரல் தண்ணியெலாம் அந்த இதில் டப்பாவில் ஃபில் ஆகிடும். இந்த மாதிரி கூட்டி பெருக்கி முடித்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக டப்பாவில் சுண்ணாம்பு கொண்டு வந்து அந்த தரை ஃபுல்லாக லைட்டாக தூவி விட்டுருவேன். ரொம்ப அதிகமாக கிடையாது, கொஞ்சம் லைட்டாக. இந்த மாதிரி சுண்ணாம்பு தூவுறதுனால அந்த முயல் மேலே இருக்கிற பேன் தொல்லை கட்டுப்பாடாக இருக்கிறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். முயல் பண்ணையில் பொதுவாக முயலோட யூரின்னால் அமோனியா ஸ்மெல் வராமல் பார்த்துக்கணும். அப்படி இல்லாமல் அமோனியா ஸ்மெல் ஜாஸ்தியாக வந்துச்சு நம்மளோட பண்ணையிலனா முயல்களுக்கு சுவாச பிரச்சனை ஏற்படும். அது கூடவே சேர்த்து பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் லங்ஸில் ஏற்பட்டு முயல் மூச்சு விடுறதுக்கு சிரமப்பட்டு முயல் இறந்துடும். அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். இந்த மாதிரி கட்டாயமாக சுண்ணாம்பு தெளித்தாதான் முயல் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குமா, இல்லைனா முயல் பண்ணையை நடத்த முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது உங்களோட தனிப்பட்ட விருப்பங்க. இந்த மாதிரி பண்ணோன்னா முயல் பண்ணையை நம்ம நோயிலிருந்து காப்பாற்றுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். அப்படி இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது சொல்யூஷன் தெரிஞ்சு ஒரு வேளை இஎம் சொல்யூஷனோ இல்லை வேறு ஏதோ ஒரு பாக்டீரியல் சொல்யூஷன் யூரின் ஸ்மெல்லை கம்மி பண்ணுறதுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் அதையும் வாங்கி தெளிக்கலாம். முயல்களுக்கு கெமிக்கல் மட்டும் எப்பயும் தெளிக்காதீங்க. அடுத்து நம்மளோட பண்ணையில் முயலுக்கு எப்படி குடிநீர் சப்ளை பண்ணுறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். நான் ஆரம்பித்ததுலேருந்தே இந்த மாதிரி பக்கெட்டில் தான் கொண்டு போய் என்னோடய முயல்களுக்கு தண்ணி வச்சிட்ருக்கிறேன். வசதி இருந்தால் நீங்கள் ஒரு பைப் செட் பண்ணி ஒரு டேங்க்கில் போட்டு அதுலேருந்து தண்ணி போகிற மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஆரம்ப காலகட்டத்தில் நான் ஜக்கில் கொண்டு போய் ஒரு முயலோட கூண்டுலேயும் ஊற்றிட்டுருப்பேன். முயலோட கூண்டுக்குள்ளே ஒரு ஜக்கு இருக்கும், அதில் தண்ணி ஊற்றிட்டோன்னா முயல் அதை குடிச்சிக்கும். பல நேரங்களில் அந்த ஜக்கை தட்டி விட்டுரும், தண்ணி உடனே கீழே போட்டுரும். அந்த மாதிரி விஷயத்தில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா முயலுக்கு 24 மணி நேரமும் நம்ம தண்ணி வைக்கணும். முயல் ரொம்ப ஜாஸ்தியாகவே தண்ணி குடிக்கும். என்கிட்ட இருக்க முயல்லாம் கிட்டத்தட்ட 1/2 லிட்டர் வரைக்குமே ஒரு நாளைக்கு தண்ணி குடிக்கும். ஜக்கு தள்ளி விடுற பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்த்தேன். சரி, ஒரு கம்பி வச்சு ஜக்கை கட்டிடலான்னு சொல்லி கட்டி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் முயல் அந்த ஜக்கை பிடிச்சி இழுத்து தள்ளி விட பார்க்கும். அதனால் ஜக்கை கொஞ்சம் கொஞ்சமாக கடித்து அதையும் சாப்பிட ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் ஒன்று ஒன்றா நம்ம சால்வ் பண்ணி கொண்டு வந்தோம். கடைசியில் நிப்பிள் சிஸ்டம் செட் பண்ணியிருந்தோம் நம்மளோட ஃபார்மில். ஒரு பக்கெட்டில் கொண்டு போய் தண்ணியை ஊற்றிட்டு அந்த பக்கெட்லேருந்து டேப் எடுத்து அந்த டேப்லேருந்து பைப்பு போட்டு பைப்பு ஒவ்வொரு குண்டுக்கும் நிப்பிள் கொண்டு போய் செட் பண்ணோம். அந்த நிப்பிள் இருக்க வேண்டிய இடத்துல ஒரு கப்பு மாதிரி இருக்கும். அந்த கப்பில் தண்ணி சேவ் ஆகும். முயல் வாயை வச்சுதுன்னா தண்ணி லீக் ஆகும், வாயை வைக்கலைன்னா தண்ணி லீக் ஆகாது. அதனால் முயல் எப்போ தண்ணி தேவைப்படுதோ அப்போ மட்டும் தண்ணியை முயல்களுக்கு போய் சேர்கிற மாதிரி நம்ம செட் பண்ணியிருக்கிறோம். நம்ம எவ்வளோ தான் யோசித்து ஒரு செயலை செஞ்சாலும் அதுலேயும் கட்டாயமாக ஒரு பிரச்சனை வரும். இதில் எனக்கு என்ன பிரச்சனை வந்துச்சுன்னா, வெளியில் இருக்க அணிலும் எலிகளும் இந்த பைப்லேயும் தண்ணி குடிக்க பார்க்கும். அதால் கூண்டுக்குள்ளே போக முடியாது. அதனால் வெளியே இருக்க பைப்பை கடித்து தண்ணி குடிக்க பார்க்கும். நம்மளோட டேங்க்கில் தண்ணி இருந்துச்சுன்னா ஒரு இடத்துல மட்டும் கடித்து அந்த இடத்துல தண்ணியை குடிச்சிட்டு போயிடும். ஒரு வேளை தண்ணி காலியாக இருந்த பட்சத்தில் எல்லா பைப்லேயும் போய் தண்ணி கடித்து வச்சுட்டு போயிடும்.
நம்ம ஃபார்மோட மெயின்டெனன்ஸில் இதுவும் ஒரு வேலை நம்ம கட்டாயமாக பண்ணி ஆகணும். முதல் 2 வருஷம் எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. இந்த பைப்பை யாருமே எதுவுமே தொட மாட்டாங்க. ஆனால் இப்போ கடைசி 2 வருஷமாக என்ன ஆச்சுன்னு தெரியல, நிறைய அணிலும் நிறைய எலிகளும் நமக்கு வந்து தொல்லை கொடுத்துட்டே இருக்காங்க. நம்ம முயலுக்கு தண்ணி கொடுக்குறது இது மட்டுமே பெஸ்ட் மெத்தட் கிடையாது. இன்னும் நிறைய மெத்தட் இருக்குது. எல்லாமே காஸ்ட் எஃபெக்டிவான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஒரு சிலதுக்கு கொஞ்சம் காஸ்ட் ஜாஸ்தியாகும். அதனால் நெக்ஸ்ட் டைம் நம்ம கூண்டு இன்ஸ்டால் பண்ணும்போது அதெல்லாம் பார்த்துக்கலான்னு இப்போதைக்கு இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். You need to squeeze it a little, so see. Where is it coming from? Where is it coming from, madam? From somewhere. Yeah, exactly this place. Night has had this issue. I didn't have the tape, so I had to fix it like this. நைட்டில் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி போய் முயலெல்லாம் பார்த்துட்டு வரேன். அப்போது அந்த மாதிரி போகும்போது இந்த மாதிரி பைப் லீக் ஆகிட்டு இருந்துச்சுன்னா வேறு வழியில் பக்கத்தில் இருக்க குச்சி எடுத்து சொருகிட்டு வரும். ஏன்னா அப்போ டேப் கையில் இருக்காது. அப்புறம் டேப் போய் கொண்டு வந்து மறுநாள் வந்து அதை சுற்றிடுவோம். Leakage. Okay, this is serious leakage. Immediate attention. நெக்ஸ்ட் டைம் நம்மளோட ஃபார்மை அப்டேட் பண்ணும்போது கோழிகளுக்கு பயன்படுத்துகிற நிப்பிள் வாங்கி யூஸ் பண்ணலான் இருக்கேன். பார்ப்போம் அதில் என்ன பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நிப்பிள் சிஸ்டம் செட் பண்ணுறது நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முயலுக்கு 24 மணி நேரம் தண்ணி இருக்கிறத உறுதிப்படுத்த முடியும். இதுவே நம்ம ஜக்கில் தண்ணி வச்சோன்னா ஒவ்வொரு குண்டியாக திறந்து டெய்லி தண்ணி ஊற்றணும். அதே போல் ஜக் எடுத்து கழுவி காய வச்சு மறுபடியும் தண்ணி ஊற்றணும். எங்களோட ஃபார்மில் அந்த வேலையெல்லாம் நாங்கள் கம்மியாக்கிட்டோம். அடுத்து முயலுக்கு வைக்கக்கூடிய தீவனம். எங்களோட ஃபார்மில் நாங்கள் கலப்பு தீவனம் கொடுத்துட்ருக்கோம். அந்த கலப்பு தீவனமும் குச்சி தீவனமாக கொடுத்துட்ருக்கோம். இந்த மாதிரி குச்சி கொடுக்கறதுக்கான காரணம் என்னென்னா, கலப்பு தீவனம் நம்மளே ரெடி பண்ணி கொடுத்தோன்னா நல்ல குவாலிட்டியாக பண்ணி கொடுக்கலாம். ஆனால் அதை வந்து மாவாக நம்ம கொடுத்தோன்னா முயல் அந்த அளவுக்கு விரும்பி சாப்பிடாது. அதோடய மூக்கில் ஏறி புறையேறும். அந்த ஒரு விஷயத்தினால முயல் வந்து அந்த தூசியாக இருக்கிறத சாப்பிடாது. அந்த சுச்சுவேஷனில் நம்ம அதில் தண்ணி கலந்து புட்டு பதத்துக்கு பசைஞ்சு வைக்கிற மாதிரி இருக்கும். இதுலேயும் ஒரு பிரச்சனை இருக்குது. என்னென்னா, அந்த புட்டு வந்து கொஞ்ச நேரத்துக்கு தான் வந்து நல்லாயிருக்கும். ஒரு 2-3 மணி நேரம் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் புளிக்க ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி புளிக்க ஆரம்பித்த விஷயத்த முயல் சாப்பிடாது. அப்படியே அது தவறி சாப்பிட்ருச்சுனாலும் அதுக்கு ஜீரண பிரச்சனை வந்து இன்னொரு 4 நாளில் முயல் இறந்துடும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறதுனால நான் வந்து குச்சி தீவனத்துக்கு மாறிக்கிட்டேன். என்கிட்ட முயல்கள் கம்மியாக இருக்கிறதுனால அந்த பெலட் பண்ணுற மிஷின் வாங்கலை. இல்லைன்னா அது மாதிரி ஒரு மிஷின் வாங்கிட்டோன்னா நம்மளே ரெடி பண்ணிக்கலாம் முயல்களுக்கான குச்சி தீவனத்தை. எங்களோட ஃபார்மில் நாங்கள் முயல்களுக்கு தீவனம் வைக்கிறதுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கிண்ணங்கள் வச்சுருக்கோம். முதல்ல பிளாஸ்டிக்கில் ஆரம்பித்தோம். பிளாஸ்டிக் வந்து 2 நாளைக்கு இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பிளாஸ்டிக்கை ஃபுல்லாக கடிச்சு சாப்பிட ஆரம்பிச்சிடும். அதனால் அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கிண்ணம் வைக்க ஆரம்பித்தோம். இந்த கிண்ணத்துலேயும் சாப்பிட்டுட்ருக்கோம். ஆனால் திடீர்னு தட்டி விட்டுறோம். அதை எப்படி கரெக்ட் பண்ணுறதுன்னு பார்த்து கிண்ணத்தில் 2 ஓட்டையை போட்டு அது வழியாக கம்பியை நுழைச்சி இழுத்து கட்டிட்டோன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த முயல்கள் இதை தள்ளி விடுறதுக்கு வாய்ப்பு கம்மியாக இருக்கும். ஆனால் நாளாக முயலோட யூரின் பட்டு அந்த கட்டுக்கம்பி எல்லாமே துரு பிடிச்சி இந்த கிண்ணமும் கீழே விழுந்துடும். அதை அப்பப்போ நம்ம எடுத்து கம்பி போட்டு கட்டி வைக்கணும். இதுவும் ஒரு மெயின்டெனன்ஸ் ஆக்டிவிட்டியாகவே நம்ம ஃபார்மில் பண்ண வேண்டியிருக்கு. இந்த ஆக்டிவிட்டி நம்ம டெய்லி பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி அந்த கட்டுக்கம்பி இத்து போகிற வரைக்கும் நம்ம எந்த வேலையும் செய்ய வேண்டியிருக்க தேவை கிடையாது. ஒரு சில நேரங்களில் அந்த கம்பி இத்து போகிறது மட்டும் இல்லாமல் முயல் இந்த பாத்திரத்தையே கடிச்சு இழுக்கும். அது இழுக்கிற ஃபோர்ஸ்லேயும் அந்த கம்பியோட ஸ்ட்ரென்த் வீக் ஆகி அது உடஞ்சி பாத்திரம் தனியாக வந்துடும். அந்த மாதிரி நேரத்தில் நம்ம மெயின்டெனன்ஸ் ஆக்டிவிட்டி கட்டாயம் பண்ணணும். நான் ஸ்டார்டிங்கில் முயல் ஆரம்பித்தப்போ தீவனம் நானே தான் ரெடி பண்ணி கொடுத்துட்ருந்தேன். அதை வந்து மாவாக அரைச்சி தண்ணியில் கொஞ்சமாக ஊற வச்சு முயல்களுக்கு கொடுப்போம். அந்த முயல் அதை உடனே சாப்பிட்டுச்சுன்னா பரவாயில்ல. அது உடனே சாப்பிடாது. ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் வச்சுருந்து சாப்பிடும். அப்போ வந்து அந்த தீவனம் வந்து புளிப்பேறி போயிடும். புளிப்பேறி போச்சுன்னா வயிற்றுக்குள்ளே அசிடிட்டி ரொம்ப ஜாஸ்தியாகிடும். ஜாஸ்தியாச்சுன்னா முயலால் ஜீரணம் ஒழுங்காக பண்ண முடியாது. அது உடனே தெரியாது. ஒரு வாரம் 2 வாரம் அந்த மாதிரி அதே சிச்சுவேஷன் போயிட்டே இருந்துச்சுன்னா முயலுக்கு வந்து ஜீரண சக்தி கம்மியாகிட்டு முயலோட
ஆயில் வந்து அதோட முடிஞ்சிடும். முயல் வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஒரு மிருகம். மற்ற மிருகம் மாதிரி இல்லாமல் முயல் அதோட புழுக்கையை அதுவே சாப்பிடும், அதிலிருந்து மறுபடியும் சக்தியை எடுக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு டைம் வந்து அதோட புழுக்கை ரொம்ப 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 சாஃப்டாக வரும். அந்த புழுக்கையை சாப்பிட்டுட்டு அதை மறுபடியும் ஜீரணம் பண்ணி அதுக்கப்புறமா ஆட்டு புழுக்கை மாதிரி போடும். ஸோ இந்த மாதிரி 2 வகையான புழுக்கை முயல்கிட்டேருந்து வரும். அந்த மென்மையான மலத்தை வந்து அந்த முயல் சாப்பிடாமல் போயிடுச்சு அப்படின்னா அந்த முயலுக்கு அதுக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்காது. ஸோ ஒரு 4 நாள் அந்த மாதிரி சத்துக்கள் கிடைக்கலனாலே முயல் இறந்துடும். இதை வந்து ஃபஸ்ட் டைம் முயல் வளர்க்குறவங்க கட்டாயமாக தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்தபடியாக முயல்கள் நிறைய தண்ணி குடிக்கும். இது போல் நம்மக்கிட்ட கூண்டில் இருக்க முயல்கள் கட்டாயமாக வெயில் நேரத்தில் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 1/2 லிட்டருக்கு மேலே தண்ணி குடிக்கும். முயல்களுக்கு நம்ம ஒரு வேளை இந்த மாதிரி குஜு தீவனமும் இன்னொரு வேளை பச்சை தீவனமும் கொடுக்குறோம். நீங்கள் நார்மலாக மாட்டு தீவனத்துக்கு குச்சி தீவனம் இருக்கும், அந்த தீவனம் கட்டாயமாக முயல்களுக்கு கொடுக்கக்கூடாது. ஏன்னா அதில் யூரியா இருக்கும். யூரியா இருந்துச்சுன்னா முயலோட கிட்னி பாதிக்கப்படும். அதனால் ஆட்டுக்கு கொடுக்குற குச்சி தீவனம் முயலுக்கு கொடுக்கக்கூடாது. முயலுக்கு தனியாகவே குச்சி தீவனம் ரெடி பண்ணுறாங்க. நல்ல சத்துள்ள உணவும் குடிநீரும் நம்ம கொடுத்துட்டோன்னா முயலுக்கு முக்கால்வாசி நேரத்தில் நோய்கள் வரதே இல்லை. அது நல்ல ஆரோக்கியமாக உடல் வலுவோடு இருக்கும். அடுத்தபடியாக முயல்களுக்கு வரக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை சொறி நோய்ங்க. இந்த நோய் எதனால் வருது அப்படின்னா ஒரு சின்ன பேன்னால் வருது. முயலுக்கு மேலே அந்த பேன் கடிக்கும். அது கடிக்கிறது தாழ முடியாமல் முயல் ரொம்ப சொரியும். நகம் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கிறதுனால சின்னதாக காயங்கள் ஏற்படும். அந்த காயங்களில் ஃபங்கல் அட்டாக் ஆகி ஒரு ஃப்ளேக்ஸ் மாதிரி வர ஆரம்பிக்கும். இது காலப்போக்கில் என்ன ஆகும்னா முயலோட உயிரையே பறிச்சிடும். அந்த ஒரு விஷயத்தினால நம்ம இந்த மாதிரியான விஷயம் வரும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருந்து முன்னெச்சரிக்கையாக அதை வந்து தடுத்துடணும். இதை எப்படி தடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முயல்களுக்கு குடல் புழு நீக்கம் பண்ணும்போது ஐவர்மெக்டின்னு சொல்லிட்டு ஒரு மருந்து கொடுப்பாங்க. அந்த மருந்து கொடுத்தாலே இந்த பேன் எல்லாமே இறந்து போயிடும். ஆனால் அந்த மருந்தை நம்ம ரெகுலராக கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கும். ஏன்னா பேன் செத்து போயிடும். ஆனால் பேனோட முட்டை இருக்கும், அதிலிருந்து மறுபடியும் குஞ்சு பொறிச்சு மறுபடியும் அந்த முயலை வந்து அட்டாக் பண்ணும். அப்படி இல்லாமல் உங்களோட பண்ணைக்குள்ளே நாயோ இல்லை அணிலோ எலியோ இருந்துச்சுன்னா அது மேலேயும் அந்த பேன் ஒட்டிகிட்ருக்கும். நம்ம முயலுக்கு மருந்து கொடுத்துருவோம். 2 வாரம் கழித்து அந்த எலியிலேருந்து மறுபடியும் முயலுக்கு அந்த பேன் வந்துடும். அதனால் அட்டாக் வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக இருக்கும். ஒன்ஸ் உங்கள் ஃபார்மில் இது வந்துருச்சுன்னா நம்ம ரெகுலராக முயல்களுக்கு மருந்து கொடுத்து நம்ம காப்பாற்றிக்கணும். அதே போல் நம்மளோட ஃபார்மில் இந்த மாதிரி ஒரு முயலுக்கு சொறி நோய் வந்தாலும் நம்ம ஃபார்மில் இருக்க எல்லா முயலுக்குமே நம்ம மருந்து கொடுக்கணும். ஏன்னா இந்த முயலுக்கு நம்ம கொடுத்துட்டு விட்டுருவோம், இதோட பேன் இந்த முயலோட உடம்புலேருந்து இறங்கி வேற ஒரு முயலை போய் தாக்கும். அதே போல் ஒவ்வொரு முயலும் அது தாக்கி போயிட்டே இருக்கும். அதனால் அது வந்து ஒரு சர்க்கிள் மாதிரி வந்துகிட்டே இருக்கும். அதனால் ஒரே டைமில் எல்லா முயலுக்கும் நம்ம மருந்து கொடுத்தோன்னா இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம காப்பாற்றிடலாம். உங்களோட ஃபார்மை சுற்றி வேலி போட்டிருந்தீங்க, வெளியிலேருந்து காட்டு முயல் எதுவுமே உங்கள் ஃபார்முக்குள்ளே வராது அப்படின்னா இந்த நோயை ஈஸியாகவே தடுத்துடலாம். ஆனால் என்னோடய பண்ணையில் நிறைய காட்டு முயல்கள் இருக்குது. அதனால் முயலுக்கு நம்ம வளர்க்குற தீவனத்தில் அந்த காட்டு முயல்களும் வந்து தீவனம் சாப்பிட்டுட்டு போகுது. அந்த மாதிரி இருக்கும்போது அந்த தீவனத்தில் வந்து அதோடய முட்டைகள் இருக்குது. இந்த தீவனத்தை நம்ம முயல்களுக்கு கொண்டு போய் கொடுக்கும்போது இதிலேருந்து முயல்களுக்கு இந்த மாதிரியான ஒரு சில ஒட்டுண்ணிகள் பாதிப்பு ஏற்பட தான் செய்யுது. அதை வந்து நம்ம இந்த மாதிரி குடல் புழு நீக்க மருந்து கொடுத்து தான் கிளியர் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு சில நேரங்களில் 1 வருஷம் 1.5 வருஷம் கழித்து மறுபடியும் இந்த நோய் வரும். அப்போ என்னன்னு நம்ம யோசிச்சோன்னா இந்த மாதிரி ஒரு காட்டு முயல்லேருந்து ஏதாச்சும் ஒரு முயலுக்கு அட்டாக் ஆகிருக்கும். அதை நம்ம கவனிக்காமல் விட்டோம்னா அப்படியே எல்லா முயலுக்கும் ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ அதனால் நம்ம டெய்லி முயலை கட்டாயமாக நம்ம கவனித்து பார்க்கணும். இந்த ஒரு விஷயந்தான் வந்து முயல் பண்ணையில் கொஞ்சம் கஷ்டமான ஒன்று. நீங்கள் 100 முயல் வச்சுருந்தாலும் 100 முயலையும் தனித்தனியாக ஒன்றா நம்ம கவனிக்கணும், டெய்லியும் கவனிக்கணும். இதுவே நீங்கள் 1000 முயல் வச்சுருந்தீங்கன்னா அதுக்குன்னே நீங்கள் தனியாக 4 ஆளை போட்டு டெய்லி செய்ய வேண்டியிருக்கும். இது வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு மெயின்டெனன்ஸ் ஆக்டிவிட்டி முயல் பண்ணையில். இப்போ இந்த முயலை பார்த்தீங்கன்னா, இந்த முயலுக்கு ஆரம்ப ஸ்டேஜில் இருக்குது. அதோட மூக்கில் வந்து அந்த க்ரஸ்ட் மாதிரி வந்திருக்கு. வெடிப்பு தெரியுதுங்களா? நல்ல முடி இருக்கணும். முடிக்கு பதிலாக ஒரு சொரப்பான ஒரு ஸ்ட்ரக்சர் மாதிரி வந்துடும். இதுதான் வந்து ஆரம்ப கட்டம். இந்த மாதிரி இருக்கும்போதே நம்ம பார்த்து மருந்து கொடுத்துட்டோன்னா ஒரு 2 நாள்லேயே அது சரியாயிடும். அப்படி இல்லை காது வரைக்கும் பறவை விட்டுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஒரு 4 நாள் 5 நாள் ஆகும். நீங்கள் வந்து ரொம்ப நாள் பார்க்காம ஒரு 2 வாரத்துக்கு பார்க்காமலே விட்டுட்டிங்கன்னா அந்த முயல் இறந்து போயிடும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். என்கிட்ட இப்போ 40 முயல் கிட்டே இருக்கிறதுனால அதை வந்து என்னால் ஈஸியாக ஒன்றா பார்த்து எல்லாத்துக்கும் பராமரிப்பு பண்ண முடியுது. இதுவே என்கிட்ட 400 முயல் இருந்துச்சுன்னா நான் ஒரு ஆளாக பார்க்கறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த இடத்துல நான் வேலையாட்களை போடுவேன். வேலையாட்கள் வந்து இது ஒழுங்காக பார்க்கல அப்படின்னா இந்த மாதிரி முயல்களோட இறப்பு கட்டாயமாக வரும். இன்னொரு முக்கியமான விஷயம், முயல் பண்ணையாளர்கள் வெளியே யாருக்கும் சொல்ல மாட்டாங்க. என்னென்னா முயல் வந்து
வெயில் காலமானா குட்டி போடாது. இப்போது எனக்கு வந்து மார்ச்லேருந்து கிட்டத்தட்ட ஜூலை மாதம் வரைக்குமே குட்டி போடாது. ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபார்ம் வைக்க போகிறோம் அப்படின்னா நம்ம குட்டி வந்து வருஷம் ஃபுல்லாக எடுக்க முடியும் அப்படின்னு நம்பி நம்ம தொழில் ஆரம்பித்தோன்னா ஒரு கட்டத்தில் வந்து நம்மக்கிட்ட கஸ்டமர் இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து நம்மளால் டிமாண்டை சப்ளை பண்ண முடியாது. இதை வந்து நம்ம கரெக்டாக யோசித்து வச்சுக்கணும். அதனால் ஒரு 4 மாதத்துக்கு நம்மளால் சப்ளையே கொடுக்க முடியாது. அந்த சப்ளை கொடுக்க முடியாத நேரத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு அந்த மாதிரி காலகட்டத்தில் வருமானம் தரத்துக்காக சோப்பு, எண்ணெய், சீயக்காத்தூள் இந்த மாதிரியான விஷயங்களும் நாங்கள் ஃபார்ம்லேருந்து சேல் பண்ணுறோம். எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் ஒரு 2-3 வருஷம் அது கூட இருந்து அந்த தொழிலில் இருக்கிற நல்லது கெட்டதை கற்றுக்கிட்டால் மட்டும்தான் அந்த தொழிலை லாபகரமாக பண்ண முடியும். பக்கத்து வீட்டுக்காரன் பணம் போட்டு முயல் பண்ண வச்சான், நானும் வைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஆரம்பித்தோன்னா கட்டாயமாக அனுபவம் இல்லாமல் அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் போகும். இந்த முயலோட மூக்கை பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அதோட காதை நீங்கள் பார்த்தீங்கன்னா சின்னதாக வந்து அந்த பேனோட தொல்லை வந்திருக்கு, காதை சொரிஞ்சிருக்கு, அதுலேருந்து ரத்தம் வந்திருக்கு. இதுதான் ஃபஸ்ட்டு அறிகுறி. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பார்க்கும்போதே நம்ம அந்த மருந்தை போட்டுட்டோம்னா முயலுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. அதனால தான் நான் முயலை வந்து கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கணும்னு சொல்கிறது. ஸோ இந்த அளவுக்கு நம்ம வந்து ஒவ்வொரு முயலையும் நம்ம உன்னிப்பாக பார்க்கணும். அதனால் அது ஒரே ரீசனுக்காக தான் நான் வந்து முயலோட எண்ணிக்கையை இன்க்ரீஸ் பண்ணாமல் இருக்கிறேன். நான் ட்ரைனிங் எடுத்தப்போ என் கூட மொத்தமாக 16 பேர் ட்ரைனிங் எடுத்தாங்க. அதில் ஒரு 4 பேர் பண்ணையை பெரிய லெவலுக்கு கொண்டு போயிட்டாங்க. அவங்கக்கிட்ட ஒரு 400 முயல் கிட்ட இருக்குது. மாதம் அவங்க வந்து லட்சங்களில் லாபம் சம்பாதிக்கிறாங்க. அதில் என்ன மாதிரி வீட்டுக்கு மட்டும் வச்சுக்கிறது ஒரு 4-5 பேர் இருக்காங்க. ஒரு 4-5 பேர் வெறுமை கற்றுக்கிறதுக்காக மட்டும் வந்தாங்க. அதனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பண்ணையை தொடங்குறவங்க மட்டும் லாபகரமாக நடத்த முடியாது. அதை தொடர்ச்சியாக நடத்துகிறாங்க பார்த்திங்களா, அவங்க தான் லாபகரமாக நடத்த முடியும். இப்போ வந்து நம்ம முயலில் பெண் முயலை வந்து பார்த்துட்ருக்கோம். பெண் முயலுக்கான பெண் உறுப்பு எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். ஆண் முயலுக்கான ஆண் உறுப்பு வந்து விரக்கொட்டை வெளியவே தெரியும். அதனால் கொஞ்சம் ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். குட்டி முயலாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கண்டுபிடிக்கிறது ஆரம்பத்தில் கஷ்டம். அதுவும் வந்து கொஞ்சம் வித்தியாசம் நல்லாவே இருக்கும். ஒரு விரல் மாதிரி வெளியே வரும். பெண்ணுக்கு வந்து ஒரு கோடு போட்ட மாதிரி இருக்கும். ஆணுக்கு வந்து விரல் வெளியே வரும். அதை வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இப்போ நான் முயலுக்கு கொடுக்க போகிறது குச்சி தீவனம். இது வந்து நான் மதுரையிலேருந்து வாங்கிட்டுருக்கிறேன். இந்த மாதிரி நம்ம பேக் நம்ம சொல்லிட்டோன்னா அவங்க எம்எஸ்எஸ் பார்சலில் போட்டு விட்டுருவாங்க. நம்ம போய் பார்சல்லேருந்து கொண்டு வந்து நம்ம முயலுக்கு தீவனமாக கொடுத்துக்குறோம். ஒரு வேளை இதுவும் ஒரு வேளை பசுந்தீவனம் நம்ம கொடுத்தோன்னா முயல் ரொம்ப நல்லாவே ஆரோக்கியமாக இருக்கும். முயலில் இன்னொரு விஷயம் நம்ம டெய்லி கவனிக்க வேண்டியது முயலோட புழுக்கை நல்லா ஆரோக்கியமாக பெருசாக இருந்துச்சுன்னா முயலுக்கு வந்து டைஜஷன் நல்லா நடக்கும் அர்த்தம். அதே முயலோட புழுக்கை வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிட்டு நூலாக வந்துருச்சு, இல்லை வந்து புழுக்கையோட சைஸ் ரொம்ப சின்னதாக இருக்குன்னா முயலுக்கு வந்து ஃபைபர் ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த மாதிரி அடர் தீவனத்தை கம்மி பண்ணிவிட்டு பசுந்தீவனத்தை ஜாஸ்தியாக கொடுக்கணும். ஒரு நாளைக்கு நல்லா வளர்ந்த ஒரு 3 கிலோ சைஸ் உள்ள முயலுக்கு நம்ம 100 கிராம் அளவுக்கு இந்த பெல்லட்ஸ் கொடுக்கலாம். அதுவே தாய் முயலாக இருந்துச்சுன்னா 100லேருந்து 150 கிராம் வரைக்கும் அதோடய சைஸை பொறுத்து நம்ம கொடுக்கலாம். அதுக்கு மேலே கட்டாயமாக நம்ம இந்த மாதிரி அடர் தீவனம் முயலுக்கு கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுத்தோன்னா அது அஜீரண கோளாறுனால முயலுக்கு ப்ராப்ளம் ஏற்படுத்தும். நம்ம முயல்களோட எண்ணிக்கையை அதிகமாக்கும் போது கட்டாயமாக ஹைடெக் குண்டுகளுக்கு போயிடுறது ரொம்ப நல்லதாக இருக்கும். ஏன்னா நமக்கு வேலை ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி இரும்பு குண்டுகள் இருந்துச்சுன்னா அதை ஒரு 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி நம்ம பெயிண்ட் அடித்து எல்லாமே பண்ணணும். ஆனால் ஹைடெக் குண்டுகளுக்கு நமக்கு அந்த மாதிரி பெயிண்ட் அடிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. முயலை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். குட்டி முயல்களோட இறப்பும் நல்லாவே கம்மியாகும். அதனால் ஆரம்ப கட்டத்தில் இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஆனால் போக போக கொஞ்சம் நல்லபடியாக நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோன்னா நல்ல ரிட்டர்ன்ஸ் நம்ம கட்டாயமாக எடுக்க முடியும். முயல் பண்ணை நிஜமாலே நல்ல லாபகரமாக இருக்குது. ஆனால் அதை ஒழுங்காக நடத்தணும், கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கணும். அதே போல் முயல் பண்ணையில் பசுந்தீவனம் கட்டாயமாக ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். நம்மக்கிட்ட நிலம் இருக்கணும், நிலம் இருந்து அதில் பசுந்தீவனம் போட்டு நம்மளால் எடுக்க முடியும் அப்படின்னா கட்டாயமாக நீங்கள் முயல் பண்ண ஆரம்பிக்கலாம். ஆனால் வெளியே இருந்து நான் பசுந்தீவனம் வாங்குவேன் அப்படின்னா உங்களோட லாபம் ரொம்பவே குறைஞ்சிரும். நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் எல்லாருக்கும் பாய்.